அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரவக்குறிச்சியினுடைய சட்டமன்ற வேட்பாளர் அருமை தம்பி வி செந்தில்நாதன் அவர்கள் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது மக்கள் மிகுந்த மரியாதையும் ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் வைத்திருக்கிறார். ஒரு எழுச்சி தற்போது தெரிகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நேற்றைய தினம் அரவக்குறிச்சியில் பிரச்சார வேள்வி நடத்தினார், சுற்றுப்பிரயாண வேள்வி நடத்தினார், சூறாவளி பயணம் மேற்கொண்டார். இந்த பயணங்களில் எல்லாம் மிகப்பெரிய ஒரு எழுச்சி அலையை பார்க்கலாம். அந்த அளவுக்கு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பெண்கள் உட்பட அனைவரும் ஆரவாரத்தோடும் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் மிகுந்த அன்போடும் பாசத்தோடும் அவரை வரவேற்ற காட்சியை பார்க்கிற போது அரவக்குறிச்சியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் என்று நமக்கு தெரிகிறது. அவற்றோடு மாத்திரமல்லாமல் எதிர்த்து நிற்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர் செந்தில் பாலாஜி கட்சி மாறி இப்போது 4வது கட்சிக்கு திமுகவுக்கு தஞ்சம் புகுந்திருக்கிறார். இப்படி பச்சோந்தியாக, அரசியலில் கபட வேடதாரியாக, அரசியல் வியாபாரியாக மதிமுகவிலிருந்து பின்னர் அதிமுகவுக்கு வந்து பின்னர் அமமுகவுக்கு போய் பின்னர் திமுகவுக்கு தஞ்சம் அடைந்திருக்கிறவர்களை வேட்பாளராக திமுக அறிவித்திருப்பது துரதிருஷ்டவசமானது. திமுகவில் நாளும் பொழுதும் அந்த இயக்கத்திற்காக உழைத்தவர்கள் ஒருவர் கூட இல்லையா என்கிற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. இப்படிப்பட்ட பச்சோந்திகளுக்கு திமுக சிகப்பு கம்பளம் விரித்திருப்பதை பார்க்கிற போது மக்கள் எள்ளி நகையாடத் தொடங்கிவிட்டார்கள். ஆக இஸ்லாமிய பெருமக்கள் முதற்கொண்டு அனைத்து சமுதாய மக்களும் அரவக்குறிச்சியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியை நமக்கு தருவார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த ஸ்டாலின் திணை பிரச்சாரம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர், எதிர்க்கட்சியினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திண்ணை பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். அதாவது வேனிலே வந்து பார்த்தார், மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை நடத்தி பார்த்தார். இப்போது எதுவும் எடுபடவில்லை என்பதற்காக தெருவாக வீதி வீதியாக சென்று ஒவ்வொரு இடங்களிலும் திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்கிறார். ஒரு இடத்திலே பதினி குடிக்கிறார். பதினி குடித்துவிட்டு இதில் என்ன சர்க்கரை கலந்து இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். பதினியிலே இயல்பான இனிப்பு இருக்கிறது என்பது கூட அவருக்கு அடிப்படையான விஷயம் கூட தெரியவில்லை. உடனே ஒரு இடத்துல இளநீர் குடிக்கிறார். இளநீர் குடித்து இளநீரை கொடுக்கிறார்கள். ஸ்ட்ரா தாருங்கள் என்று கேட்கிறார். ஸ்ட்ரா தற்போது தர இயலாது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சரானதற்கு பிறகு பிளாஸ்டிக்கை ஒழித்து விட்டார் என்று சொன்னதற்கு பிறகு, ஓ அப்படியா, அப்போது எப்படி நான் குடிப்பது, இந்தாங்கள் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று குடித்து விடுகிறார். இப்படி அவருக்கு நாட்டில் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. குடியரசு நாள் தெரியவில்லை, சுதந்திர நாள் தெரியவில்லை. கல்வி கடனை ரத்து செய்வோம் மாணவர்களுக்கு என்று சொன்னால் காலை கடனை ரத்து செய்வோம் என்று சொல்கிறார். இப்படி பானைக்கு வாக்களியுங்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த பானைக்கு வாக்களியுங்கள் என்று சொன்னால் இவர் சொல்கிறார் பனை ஓலை என்று மாற்றி சொல்கிறார். இப்படி அடிப்படையே பொது அறிவோ இல்லாத ஒருவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு பேராசையோடு, ஒரு வெறியோடு, பதவி வேட்கையோடு அலைந்து கொண்டிருக்கிறார். இன்னும் 20 நாளில் தமிழ்நாட்டின் ஆட்சியை பிடித்து விடுவோம், இன்னும் 20 நாளில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துவிடும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக முடிந்துவிடும் என்றெல்லாம் ஊருக்கு போய் வாய்க்கு வந்ததை பேசுகிறார். கிராமப்புறத்தில் சொல்வார்கள் அல்லவா, வாய்க்கு வெந்ததை தின்றுவிட்டு வாய்க்கு வந்ததை பேசுகிறார்கள் என்று சொல்லி, அதை போல தானாக பெருமை பேசியதாம் கொழுக்கட்டை தானாக அழுத்து கொண்டதாம் அரிசி கொழுக்கட்டை என்று ஒரு பழமொழியும் கிராமத்திலே சொல்வார்கள். இப்படித்தான் குறுக்கு சிறுத்தாலும் கிழவன் குமரனாக முடியாது, கழுத்து வெளுத்தாலும் காகம் கருடனாக முடியாது. அதை போல திரு மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டின் ஒருபோதும் முதலமைச்சராக முடியாது என்பதுதான் திட்டவட்டமான கருத்து.